கலைஞர் டிவியில் இப்போது டைம் ஸ்லாட் அப்படிங்கிறத சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சீரியல்ஸ் வந்து இப்போ டைம் ஸ்லாட் சேஞ்சஸில் தான் வருது. எந்தெந்த சீரியல் என்னென்ன நேர மாற்றங்களில் எப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ரஞ்சிதமே அப்படிங்கிற இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா திங்கள் முதல் சனி வரை இரவு 7:30 அப்படிங்கிறது கலைஞர் தொலைக்காட்சியில் இனிமேல் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சீரியலாக இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கௌரி அப்படிங்கிற இந்த சீரியலானது திங்கள் முதல் சனி வரை இரவு 8 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சீரியலாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தபடியாக பவித்ரா அப்படிங்கிற இந்த புதிய தொடரானது திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற அந்த தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தபடியாக உள்ளம் கொள்ளை போகுதடா அப்படிங்கிற இந்த சீரியல் திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக இனி எல்லாமே வசந்தமே அப்படிங்கிற இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா திங்கள் முதல் சனி வரை இரவு 9:30 டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது சாயங்காலம் 7:30 இரவு 9:30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 சீரியலுக்கான டைம் ஸ்லாட் அப்படிங்கிறது பக்காவாக வெளியாகிருக்கு. இதில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தபடியாக வீக்கெண்ட் ஷோஸ் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னு பார்க்கும் பொழுது வா தமிழா வா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியானது எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக மாஸ்டர் செஃப் இந்தியா தமிழ் ஷோஸ் அப்படிங்கிற இந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் 12 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இது அப்படிங்கிறது. ஸோ அடுத்தபடியாக தமிழோடு விளையாடு அப்படிங்கிற இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி சண்டே ஈவினிங் 6 மணிக்கு வந்து கலைஞர் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய தகவல் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாரத்திற்கான டைம் ஸ்லாட் சேஞ்சஸை பற்றி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வேறு எதுவும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறேன். கலைஞர் தொலைக்காட்சியை பற்றி உங்களுக்கு வேறு எந்த அப்டேட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்காக போடுறதுக்கு நாங்கள் நம்ம டீம் தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.